அத்தியாயம் 28. மதியம் 2 மணியை தொடும்போது பரபரப்பாக இருந்த ஆபீஸ் நேரத்தில் வேகமாக புறப்பட்டு கொண்டிருந்தான் கோகுல். அப்படியே குருவை பார்த்தவன், குரு நீயும் கூட வர்றையா வீட்டுக்கு? வீட்டில் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க என்றான். கெஸ்டா? யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? உன்னோட வீட்டுக்கு வந்து இருந்தா நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? எனக்கு அங்கே யாரையுமே தெரியாதடா. வேலையே நிறைய இருக்குது, அதை முடிச்சுட்டு எப்போதும் போல் கிளம்பிக்கிறேன், நீ மட்டும் போடா என்றான். வந்திருக்கிறது உனக்கு தெரிஞ்ச ஆள் தான், என்னோட அம்மா அப்பா விஷாலி, அவங்க அம்மா அப்பா பவித்ரா வீட்டில் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இப்போதான் பவி ஃபோன் பண்ணினாடா. விஷாலியும் வந்திருக்கிறாளா? இரு, அப்போ நானும் உன் கூடவே கிளம்புறேன். கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நீ ஏன் அதுக்கு இவ்வளோ பரபரப்பாகிற? பத்திரிக்கை கொடுத்துட்டு பார்த்துட்டு போகலாம்னு வந்திருப்பாங்க. வாயாடியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுது. கடைசியாக ஃபோட்டோ அனுப்புங்கன்னு ஃபோன் பண்ணினான். அதுக்கு பிறகு பேசவே இல்லை. முதல்ல அவகிட்ட நிறைய சண்டை போடணும். யார் நீ? நடக்கிறத பேசு, வா. அவள் உன்னையும் அழைச்சிட்டு வர சொல்லி தான் எனக்கு ஃபோன் பண்ணினா. நீ சீக்கிரம் கிளம்பி வாடா என்றான். இரு, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன் என்றவன் இவனோடு புறப்பட்டு வந்திருந்தான். வீட்டிற்கு செல்ல லிஃப்டில் ஏறியவன், கோகுல் நீ வீட்டுக்கு போ, நான் சுமித்ராவை அழைச்சிட்டு வரேன் என்றபடி வீட்டிற்கு வர இவன் வீட்டிற்கு வந்த 10வது நிமிடத்தில் விஷாலி அவளது தந்தையை அழைத்து கொண்டு வந்திருந்தாள். கூடவே பவித்ரா, கோகுல், அவளது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் வந்திருந்தனர். காஃபி போட என சுமித்ரா சமையல் அறைக்குள் சென்றிருக்க சற்று நேரம் பொதுவாக பேசிய பிறகு பவித்ரா தான் முதலில் பேச ஆரம்பித்தாள். நான் இன்னும் 2 நாளில் வளகாப்பு பண்ணி அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாங்க. அடுத்து விசாலியோட கல்யாணம் இருக்குது. வளகாப்பு பண்ண லேட் பண்ணினா அவளோட கல்யாணம் நெருங்கிடும். இந்த ஃபங்க்ஷன் கல்யாணம்னு கடைசி நேரத்தில் நிறைய டென்ஷனாக இருக்கும். அதனால் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக உங்களை கூப்பிட வந்திருக்கிறோம் என்றாள். ஃபங்க்ஷன் எப்போன்னு சொல்லுமா, வந்துடுறோம். நாளைக்கே அண்ணா நல்ல நாள் இதை விட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க என்னோட அம்மா அப்பா. வந்தவர்களை அறிமுகப்படுத்திவிட்டு சுமித்ராவிடம் வந்தவள், சுமி நாளைக்கு வரும்போது சுடிதார் வேண்டாம், சேலை கட்டிட்டு வா. உன்னை சேலை கட்டி பார்த்ததில்லை இவளிடம் கூறிவிட்டு அப்போ நாங்கள் புறப்படுறோம் என அவள் தாய் தந்தை, கோகுலின் தாய் தந்தையை அழைத்து கொண்டு புறப்பட அடுத்து இருந்தது விசாலியின் குடும்பத்தினர் மட்டுமே. சொல்லுங்கப்பா, எப்போ திருமணம் வச்சுருக்கிறீங்க? இந்த வார்த்தையை குரு சொல்லவுமே அவரது கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. ஏன்பா கண் கலங்குறீங்க? பொண்ணை தூரமாக அனுப்ப போகிறோம்னா இப்போ தான் தினமும் பேசிக்கொள்ள 1000 வழி இருக்கே, அப்புறம் என்ன? அதுக்காக இல்லை, இங்கே வர புறப்படும் போது தான் விசாலி சொன்னான், எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கிற. தீ விபத்தை பற்றி சொல்லுகிறார் என தோணவும் நீ என்ன என்பது போல விஷாலியை பார்த்தான். அவளோ, நீ தானே எதையுமே அப்பா அம்மா கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதுதான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் இல்லைப்பா, விஷாலி புத்திசாலி, எப்படியும் தப்பிச்சிருப்பா. இவன் சொல்லும்போதே அருகில் இருந்த பையிலிருந்து திருமண பத்திரிகையை எடுத்தவர் கூடவே இருவருக்கும் எடுத்திருந்த உடையை இவளிடம் தந்தபடி, இது சின்ன பரிசு தான், நீ கூப்பிட்ட பாரு அப்பான்னு, இதை மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்றவன் அவனும் மறுக்காமல் வாங்கி கொண்டான். விஷாலியோ, அப்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேனே, இவங்க கூட ரொம்ப நாள் ஆச்சு, இனி இது மாதிரி பேச சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்னவோ என்றார். விஷாலி, ஏன் அப்படி சொல்கிற? பேசலாண்டா, இன்றைக்கு மாதிரி நேரில் பேச முடியாது இல்லையா, அதை சொன்னேன். இவள் சொல்லவும் சரி என இவளை விட்டு விட்டு புறப்பட்டு இருந்தார். சொல்லுங்கள் புது மாப்பிள்ளை சார், எப்படி இருக்கிறாங்க? லைஃப் எப்படி போகுது? ஏன் நான் ஃபோன் பண்ணாட்டி நீ கூப்பிட மாட்டியா? அப்படித்தானே என கோபமாக பேசினாள். புது மாப்பிள்ளையெல்லாம் இல்லை, கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் ஆக போகுது. நீ தான் சொல்லணும், புது பொண்ணு. இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? சொல்லு, எப்படி போகுது உன்னோட லைஃப்? உன்னவர் என்ன சொல்கிறாரு? தினமும் பேசுறியா? பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடியா என கேட்டான். ஆச்சு, நாளைக்கு அவங்க வீட்டில் இருந்து இங்கே வராங்க, அவரும் வர்றாரு. நாளைக்கு அறிமுகப்படுத்தி விடுறேன். பாருறா எவ்வளவு மரியாதை. இந்த மரியாதை அங்கே பேசும்போது அப்படியே வருமா என அவளை கலாய்த்தான். டே, நீ சொல்லு சுமித்ராவை நீ எப்படி கூப்பிட்ற? அன்றைக்கு ஒரு நாள் ஃபோனில் பேசினோமே, அது மாதிரியா? இவளும் அவனை கலாய்த்தாள். ஏன் உனக்கு இந்த வேண்டாத ஆராய்ச்சி? இங்கே இன்னும் எத்தனை நாள் இருப்ப, அதை சொல்லு. இந்த வாரம் எல்லாம் இங்கே தான், பக்கத்தில் எங்கேயாவது போகலாமா? வீட்டில் இருக்கிற எல்லோருமா என கேட்டாள். சரிதான், எனக்கு தெரிஞ்சு வளகாப்பு முடிஞ்சார் நேராக ஊருக்கு தான் போவாங்க. ஒரு வேளை உங்கள் ஊரில் அப்படி இல்லையோ? ஓ, மறந்துட்டேன். பேசும்போதே ஃபோன் அடிக்கவும் நம்பரை பார்த்தவன், கோகுல் கூப்பிட்றா, நீ சுமித்ரா கூட பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன் என்று சற்று தள்ளி அமர்ந்தபடி இவர்களின் பேச்சை கேட்டு கொண்டிருந்தவளுக்கு மெலிதான பொறாமை தோன்றியிருந்தது. அவளிடம் பேசி கொண்டிருக்கும் போது குருவின் முகம், அது காட்டும் பாவனை, கண்களில் தெரியும் குறும்பு என மொத்தமாக அவனது முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். இவளைப் போல இவனிடம் தன்னால் பேச முடியவில்லையே, ஏன்?
யோசித்தபடி இருக்க குரு எழுந்து வெளியேறியிருந்தான். சிறிது நேரம் பேசிய விஷாலி கிளம்பி இருந்தாள். காலையில் 10 மணிக்கு வந்துடுங்க சுமித்ரா, நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என கூறிவிட்டு அவள் புறப்பட்டு இருந்தாள். 2 மணி நேரம் தாண்டிய போது குரு வந்திருந்தான். கைகளில் 2 கவரை சுமந்தபடி. சுமித்ரா, இது உனக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க ட்ரெஸ் சேலை கட்ட சொல்லி பவித்ரா சொன்னால, புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை கட்டிக்கோ என தந்துவிட்டு மறுபடியும் வெளியேறியிருந்தான். அடுத்த நாள் அழகாக விடிந்தது. காலை முதலே கோகுல் குரு இருவருமே வேலை நிறைய இருந்தது. முன்தினம் முதல் இப்போது வரையிலுமே வளைகாப்பிற்கு தேவையானவற்றை வாங்க என 2 பேரும் சுற்றி கொண்டிருந்தனர். காலையில் புறப்படும் போதே சொல்லிவிட்டு சென்றிருந்தான் சுமித்ராவிடம். புறப்பட்டு இரு, வந்து அழைச்சிட்டு போறேன் என கூறிவிட்டிருந்தான். இவன் சுமிக்காக தேர்ந்தெடுத்து இருந்தது அழகான டிசைனர் சாரி. அதுவும் அவளது நிறத்திற்கு ஏற்றாற் போல அழகாக இருந்தது. முகத்தில் லேசான பவுடர் ஸ்டிக்கர் போட்டு அவ்வளவுதான் மொத்த அலங்காரம். நீளமான ஜடையை பின்னி இருக்க ஆங்காங்கே அவளது பின்னலுக்கு அடங்காமல் துண்டு முடிகள் பறக்க அதுவே அவளது முகத்தை அழகாக காட்டியது. சரியாக 10 மணியை நெருங்கும் போது கையில் சிறிய கிஃப்டோடு இவளை அழைத்து செல்ல வந்திருந்தான். பெட்ரூமில் கிளம்பலாங்க என்றபடி வெளியே வந்தவளை பார்த்தபோது சிறு திகைப்பு கூட தோன்றியிருந்தது. திருமணத்தின் போது சாரிதான் அணிந்திருந்தாள். அப்போது அவளது முகத்தை பார்த்தது கூட சரியாக ஞாபகத்தில் இல்லை. இப்போது புதியதாக பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடையவள் என்கின்ற எண்ணம் எப்போதும் மனதில் தோன்றியிருக்க பார்வையை அவளை விட்டு நகர்த்த முடியவில்லை. 2 நிமிடம் வாசலை மறைத்தபடி நகராமல் நின்றவனை பார்த்து மறுபடியும் அழைத்தாள். என்னாச்சு, போகலாமா? தலையில் பூ வைக்கல. ஓ, அதனால தான் இப்படி பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம். மறுபடியும் உள்ளே சென்று பூவை தலையில் வைத்தபடி வெளியே வர, இப்போது போகலாமா? அவளது கேள்விக்கு தலையை மட்டுமே பதிலாக அசைத்தான். இவர்கள் அங்கே போகவும் சற்று நேரத்தில் ஃபங்க்ஷன் துவங்கி இருந்தது. உள்நுழையும் போதே விஷாலி முதலில் பவித்ராவை பார்க்க என இவளை அருகில் இருந்த பெட்ரூமிற்குள் அழைத்து சென்றால், இவளை பார்க்கவுமே அருகில் வந்து லேசாக அணைத்து விடுவித்தாள். அழகா இருக்கிற சுமி, ஃபங்க்ஷன் முடியவும் சாயங்காலம் புறப்பட்டுடுவேன். நீயும் எனக்கு சீக்கிரமே நல்ல செய்தி சொல்லணும், இதுதான் என்னோட ஆசை என கூறும்போதே விஷாலி வேகமாக இவர்களுக்கு அருகே வந்தவள், பவித்ரா அண்ணி 2 பேரும் மேட்சிங், இதை நீங்கள் கவனிக்கலையா என்றாள். சுமித்ராவுக்கு கூட ஆச்சரியம். கூடத்தானே வந்தோம் என. என்ன உடை போட்டு இருந்தான் என யோசிக்க எதுவும் கவனத்திற்கு வரவில்லை. உடனே வெளியே சென்று பார்க்க முடியாதபடி பவித்ரா விஷாலி இருவரும் பேசிக்கொண்டிருக்க ஆர்வத்தை கிட்டத்தட்ட அடக்கியபடி அங்கே அவர்களோடு நின்றிருந்தார். சற்று நேரத்தில் அழைத்து வந்த இருக்கையில் அமர வைத்து முதலில் கோகுலின் தாயாரை வளையலை அணிவிக்க சொல்ல, அடுத்தடுத்து வந்து இவளுக்கு அணிவித்து கொண்டிருந்தனர். சுமித்ராவின் கண்கள் முதலாக குருவை தேடிக்கொண்டிருந்தது. எப்படி யோசித்தாலும் அவனது உடை அவளது கவனத்திற்கு வரவில்லை. சற்று நேரம் இவளை காக்க வைத்தவன் விஷாலியின் தந்தையின் அருகே அமர்ந்து புதியவனோடு பேசி கொண்டிருந்தான். அவளது சாரி கலரில் முழுக்கை சட்டை அணிந்திருக்க வேஷ்டி அணிந்திருந்தான். அப்போதுதான் சுற்றிலும் அவள் பார்க்க வந்திருந்த ஆண்கள் அனைவருமே வேஷ்டி சட்டை அணிந்திருக்க பெண்கள் புடவையில் இருந்தனர். இவளுக்கு அருகே நின்றிருந்த விஷாலி சுமித்ராவிடம், பவித்ரானே, நேற்றே ஆர்டர் போட்டுட்டாங்க, ட்ரெஸ் கோடு இதுதான்னு. அங்கே குருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவரை தான் எனக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அவர் தான் மாப்பிள்ளை, ஓகே தானே சுமி? இவளிடம் பேசியவள் சற்று குரு இருக்குமிடம் வந்தாள். குரு, உன்னோட சுமித்ரா ரொம்ப நேரமாக உன்னை சைட் அடிக்கிறா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவன் பேசும்போதே சுமித்ராவும் அருகே வந்திருந்தாள். அங்கே வளையல் போட என்னை வர சொல்கிறாங்க, போய் போடு சுமி சொன்னவன் மறுபடியும் திரும்பி பேச ஆரம்பிக்க, ஃபோட்டோவுக்கு நிற்க உங்களையும் அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க, இதோ வரேன் விசாலி, பேசிக்கிட்டு வந்துடுறேன் என கூறியபடி இவளோடு நடக்க ஏற்கனவே உயரம் அவளுக்கு தெரிந்தது தான். இப்போது கட்டியிருந்த வேஷ்டிக்கு இன்னமும் உயரமாக தெரிந்தான். பவித்ரா கூட இன்று திருமண பட்டுடுத்தி தலையில் நிறைய பூவோடு கழுத்தில் மாலை அணிவித்து கன்னத்தில் கையில் லேசான பூசிய சந்தனத்தோடு பார்ப்பதற்கு கவிதை போல அவ்வளவு அழகாக இருந்தாள். குருவோடு பவித்ரா அருகே செல்ல, பவித்ரா இவளை பார்த்தவள், 2 பேரும் அவ்வளவு அழகாக இருக்கிறீங்க சுமித்ரா, இது போல் உன் வீட்லேயும் இதே மாதிரி விசேஷத்தை சீக்கிரமாக எதிர்பார்க்குறேன். 2வது முறையாக தனது ஆசையை மறுபடியும் கூற சட்டென திரும்பி குருவை பார்க்க அவனும் இவளது முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 29. ஃபங்க்ஷன் முடிந்து அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கோகுல் தான் சற்றே முகவாட்டத்தோடு சுற்றி கொண்டிருந்தான். பவித்ரா சற்று நேரம் அவனை பார்த்தவள் அருகில் அழைத்து, ஏங்க ஏன் முகம் இப்படி இருக்கு? போ பவி, இவ்வளவு சீக்கிரமாக உன்னை அழைச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நீ என் கூட முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன 9வது மாதம்தான் போவேன்னு சொன்னேன், இப்போ பாரு கிளம்புற என குரலில் வருத்தத்துடன் கூறினார். என்னங்க இதுக்கப்புறம் நாள் நல்லா இல்லை, அப்புறம் விஷாலியோட கல்யாணம், இதெல்லாம் இருக்கே.
அவங்க காரணத்தை சரியாக சொல்லும்போது எப்படி மறுக்க முடியும்? இப்போ என்ன போய் 4 நாள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறேன் போதுமா? அதுக்காக இப்படியா இருப்பீங்க? நிஜமா வந்துடுவல்ல பவி? அதெல்லாம் விடுவாங்க. கொஞ்சம் சிரிச்ச முகமா இருங்க. பார்க்க கஷ்டமா இருக்கு. இங்கேயும் அங்கேயுமா சுற்றி உன்னை கஷ்டப்படுத்திக்காத. கோகுல் அவளை பார்த்து கூறினான். போகிறது ட்ரெயினுக்கு, அதுவும் ஏசி கோச். அப்புறம் அப்புறம் என்ன ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது? மாசமாக இருக்கிற நானே தைரியமாக இருக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. அடுத்த வாரம் வந்துடுவேன். மறுபடியும் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 9வது மாதம் தான் போவேன். சரியா? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும். வந்து ஹெல்ப் பண்ணுங்க என்றார். இப்போ தானே வந்துடுவேன்னு சொன்னேன். ட்ரெஸ் பேக் பண்ணணும்னு சொல்கிற பவி. கடவுளே, என்ன ஆச்சு உங்களுக்கு? அங்கே ஊரில் ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறது எதையுமே போட முடியாது. புரியுதா? வாங்க என பெட்ரூமிற்குள் நுழைய அவனும் பின்னோடு சென்றான். மாலை வரையிலுமே அங்கேயே பேசிக்கொண்டு இருந்தனர். 5 மணியை தொடும்போது வீட்டிற்கு புறப்பட்டனர். 2 பேரின் மனநிலையும் வேறு வேறு எண்ணத்தில் நினைத்திருந்தது. அதனால என்னவோ இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அமைதியாக மட்டுமே இருவரும் இடையே நிலவி கொண்டிருந்தது. பவித்ரா சொன்னதும் 2 பேரும் ஒருவரையொருவர் பார்த்து நின்ற அந்த தோற்றம்தான் இருவருக்குள்ளும் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த மௌன நிலை அப்போது மட்டுமல்ல, அன்றைய நாளும் முடியும் வரையிலுமே இருந்தது. அடுத்தடுத்த நாட்கள் சற்று வேகமாக நகர்ந்ததாக தோன்றியது குருவிற்கு. அந்த வாரம் எதிர்பாராத புரோகிராம் அமையும் பணி அவர்களது நிறுவனத்திற்கு கிடைக்க அடுத்தடுத்த நாட்கள் வேலை ஓய்வில்லாமல் நடந்து கொண்டிருந்தது. ஆஃபீஸில் பாதி பேர் ஏன் கோகுல் கூட வீட்டுக்கு வராமல் வேலை செய்து கொண்டிருந்தான். பவித்ராவிடம் கோகுல் ஃபோனில் அழைத்து கூறியிருந்தான். பவி, வேலை வந்துருச்சு, வீட்டுக்கே வர முடியல, நீ அங்கேயே இரு, இங்கே வந்து உன்னை அழைச்சிக்கிறேன் என்று குருவின் வேலை நேரமும் வெகுவாக மாறியிருந்தது. தினமுமே இரவு 11 மணி தாண்டிய போதுதான் வீட்டுக்கு வருபவன். காலை 5 மணிக்கு ஓடிக்கொண்டிருந்தான். சுமித்ராவிடம் கூட கூறியிருந்தான். சாரி சுமி, இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா எப்படியும் 4 நாள் லீவ் கிடைக்கும். அப்போ பக்கத்தில் எங்கேயாவது அழைச்சிட்டு போகிறேன். ஐடி வேலை, சேலரி எப்படி அதிகமாக தராங்களோ அதே மாதிரி வேலையை புழிஞ்சு எடுத்துருவாங்க. சில நேரங்களில் நமக்கே கடுப்பாக இருக்கும். நீ என்னை எதிர்பார்த்து நைட்டு சாப்பிடாமல் இருக்காத. மேக்ஸிமம் அங்கேயே சாப்பாடு தந்துடுவாங்க. காலையில் எப்பவும் போல் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போ, நான் அடிக்கடி கால் பண்ணுறேன் என கூறியபடி புறப்பட்டு இருந்தான். காலை 8 மணி, மதியம் 1 மணி, இரவு 8 மணி என அவ்வப்போது அழைத்து பேசி கொண்டிருந்தான். அந்த வாரம் முடிந்த போது மொத்தமாக 5 நாட்கள் விடுமுறையோடு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்திருந்தான். சுமித்ராவிடம் பேசும்போது அந்த மகிழ்ச்சி அப்படியே இருந்தது. சுமித்ரா, இந்த முறை என்னோட நீயும் புறப்பட்டு ஊருக்கு போயிட்டு வரலாம். மொத்தமாக 5 நாள் லீவ் இருக்குது. கோகுலும் சென்னைக்கு கிளம்புறான். ஒவ்வொரு தடவையுமே உன்னோட அம்மா அப்பா தானே இங்கே வராங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் அங்கே போனால் சந்தோஷப்படுவாங்க. ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிடவா? இவன் கேட்கும்போதே வேகமாக மறுத்திருந்தாள். இல்லை, நான் வரலை, நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. தனியாக இருந்து என்ன செய்ய போகிற சுமி? என் கூட கிளம்பு. நான் வேணும்னா அம்மாவை எங்கே வர சொல்லிக்கிறேன். சொன்னவள் அதற்கு மேல் பேசாமல் தலை குனிந்திருந்தாள். அதுதான் ஏன்னு கேட்குறேன், பதில் சொல்லு சுமி. குனிஞ்சிருந்தா என்னன்னு எடுத்துக்கிறது? நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும். என்ன சொல்லணும்? அங்கே வந்தால் எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்ப்பாங்க. இப்போது அவளது குரலிலும் கோபம் லேசாக எட்டி பார்த்தது. என்ன சொல்ல வர்ற? எதுக்காக வித்தியாசமாக பார்க்கணும்? பேசுகிறத யோசிச்சு தான் பேசுகிறியா? சொல்கிறதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? என்ன அர்த்தம் புரியணும்? அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. இங்கே கூட வந்தால் நாங்கள் வரமாட்டேன், இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே என்றாள். அவளுடைய அந்த பதில் குருவை உச்சபட்ச கோபத்தை தூண்டி இருந்தது. ஓ, என்ன சொல்ல வர்ற? உனக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என் கூடவோ நான் உன் கூடவோ யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு ஓடி வரல, புரியுதா? எத்தனை நாள் இங்கே ஒளிஞ்சிட்ருக்க போகிற? என்றைக்கு இருந்தாலும் அதுதான் நம்மளோட ஊர், அங்கே தான் போய் இருந்தாகணும். எத்தனை நாள் வயசானவங்களை அங்கேயும் இங்கேயுமா அலைக்கழிச்சிட்டு இருக்க போகிற? சொல்லு. அப்படி செஞ்சால் உன்னை விட சுயநலவாதி யாரும் இல்லை. கோபமாக பேசினான். இவன் பேச ஆரம்பிக்கவுமே இவனது பேச்சில் இருந்த உண்மை உரைக்க கண்கள் தானாக கலங்க ஆரம்பித்தது. அவளது முகத்தை பார்த்து பேசியவனுக்கு அதுவும் அவனுடைய கோபத்திற்கு மேலும் தூண்டியது. அழுதுனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது சுமி. ஒரு விஷயத்த மனசில் பதிய வச்சுக்கோ. உனக்கு எனக்கும் சட்டப்படி திருமணம் முடிஞ்சாச்சு. ஊரில் இருக்கிறவங்களுக்கு பேச 1000 விஷயம் இருக்குது. உன்னையும் என்னையும் கவனிக்கிறது அவங்க வேலை இல்லை. எனக்கு எங்கள் அம்மா தேர்ந்தெடுத்த பொண்ணு நீ. அது மட்டும்தான் என் நினைவில் இருக்குது. அதுக்கு மேலே பேச எதுவும் இல்லை. டிக்கெட் போடுற, நைட்டு கிளம்புறோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. 2 பேரும் அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்க முகம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நீயும் நானும் ரசிக்க போகிறோம். 4 நாளைக்கு தேவையானது என்னென்ன வேணுமோ எடுத்து வை. பேச்சுவார்த்தை முடிஞ்சது என்பது போல தனது லேப்டாப்பை திறந்து வைத்து கொண்டு அமர்ந்து கொண்டான். அமர்ந்திருத்தவனுக்கு கோபம் நிறைய இருந்தது. ஏன் இப்படி இருக்கிறா? மனசுக்கு தப்புன்னு தோணின எதையும் செய்யலையே.
ஒவ்வொருத்தரும் இவளுக்கு நல்லதுன்னு தோணினதை பார்த்து பார்த்து செய்யும்போது ஏன் இவளுக்கு இப்படி தோணுது, எது எப்படி இருந்தாலும் இதை எப்படியே வளர விடக்கூடாது என முடிவெடுத்திருந்தான். அப்போது மட்டுமல்ல, இரவு அவளது பேக்கை சுமந்தபடி இவளோடு ட்ரெயினுக்கு கிளம்பி இருந்தான். கோயம்புத்தூர் வந்து டாக்ஸி பிடித்து இவளது வீட்டிற்கு வரும்போது வரையிலும் இவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சுமித்ரா. அத்தனை நாள் அவளிடம் கோபத்தை காட்டாதவனின் கோபம், அவனது பிடிவாதம் இவளை பேச விடாமல் தடுத்திருந்தது. வீட்டின் வாசலில் இறங்கியவுடன் இவளது தாய் தந்தை பார்க்கும்போது வரையே அந்த கோபம் இருந்தது. அவர்களது மகிழ்ச்சியை பார்த்தபோது அவன் மேலிருந்த கோபம் பாதியாக குறைந்திருந்தது. இருவரையும் பார்த்தவுடன் வேக வேகமாக சமையலில் ஈடுபட்டார் மல்லிகா. இவர்களோடு இவள் அறைக்குள் நுழைந்தவன், 11 மணிக்கு அம்மா கிட்ட வரதா சொல்லியிருக்கிறேன், காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன், வந்ததும் கிளம்புனா உன்னோட அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க என்றபடி குளிக்க தேவையானதை எடுத்தவன் குழந்தைகளின் சத்தம் கேட்க, என்ன உன்னோட ஃப்ரெண்டுங்க வந்தாச்சு போல இருக்கு, அவங்கள பார்த்துட்டு வந்து குளிக்கிறேன் என்று நகர்ந்திருந்தான். இவன் வாசலுக்கு போகவும் இவனை பார்த்தவர்கள் இவன் அருகே வர அதில் ஒரு சிறுவன், ஐ சாக்லேட் அங்கிள், எப்படி இருக்கிறீங்க, எங்களுக்கு சாக்லேட் இல்லையா என்று கேட்க, அது எப்படி இல்லாமல் போகும், இதோ எப்பவும் போல் நிறைய இருக்கே, பேக்கெட்டில் இருந்ததை எடுத்து காட்டினான். சீக்கிரம் தாங்க, அக்காவை பார்க்க போகணும். இதோ அக்கா குளிக்க போயிருப்பா, எங்கே கூட்டமாக புறப்பட்டாச்சு. கிரிக்கெட் விளையாட அங்கிள், நீங்களும் வரீங்களா, விளையாடலாமா? விளையாடலாமே. எங்கே அன்றைக்கு மாதிரி வாசல்லையா என கேட்டான். ஆமாம் அங்கிள், வாங்க, நீங்கள் எங்கள் டீம் என ஒருவன் ஆரம்பிக்க அடுத்தவனை இல்லை எங்கள் டீம் என சொல்லி அங்கே சிறு வாக்குவாதம் வந்தது. டேய் நீங்களே முடிவெடுங்க என இவன் அமரவும் கடைசியாக பூவா தலைவா போட்டு இவனை தேர்ந்தெடுத்தனர். இவன் விளையாட ஆரம்பிக்க அப்போதுதான் தலைக்கு குளித்துவிட்டு வாசலுக்கு வர சிறுவர்களின் சந்தோஷ கூச்சலோடு இவனின் சத்தமும் கேட்டது. சற்று நகர்ந்து இவர்களை வேடிக்கை பார்க்க ஏதுவாக நின்றவள் அப்போதுதான் யோசித்தாள். எதை பற்றியும் யோசிக்காமல் சிறுவர்களோடு சிறுவனாக விளையாடும் அந்த எளிய குணம்தான் தனது தாய் தந்தையிடம் அவர்கள் கேட்கவும் திருமணத்திற்கு உடனே சம்மதிக்க தலையாட்டிய வைத்ததோ. இதை நினைத்தபடியே அவனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் உணவு தயாரித்துவிட்டு இவர்களை அழைக்க வந்த மல்லிகா கூட மகளின் பார்வை குருவின் மேல் இருப்பதை பார்த்தவர் சத்தமின்றி வீட்டுக்குள் சென்றிருந்தார். 10 மணியை தாண்டிய போது வீட்டிற்குள் வந்தவன் வேகமாக குளித்து உணவு உண்டு புறப்படும் போது நேரம் 11 மணியை தாண்டியிருந்தது. சுமித்ராவின் அருகில் இருந்த தனது மொபைலை பாக்கெட்டில் எடுத்து வைத்தபடி, சரி நான் புறப்படுற சுமி, ஏதாவதுனா ஃபோன் பண்ணு, உடனே வந்துடுவேன் என கூறியபடி புறப்படு சேர்ந்து பார்க்கும்போது தனது தாய் தந்தையின் முகம் மலர்வதைப் போலத்தானே குருவின் தாயாரின் முகமும் மலரும் என நினைத்தவள் வாசலுக்கு அருகே சென்றிருந்த குருவின் கையை பிடித்து நிறுத்தியிருந்தாள். பிடித்த கையை சற்று ஆச்சரியத்தோடு பார்த்தவன் என்ன என்று கேட்டான். நானும் உங்கள் கூட வீட்டுக்கு வரேன். இவள் கூறவும் அப்படியே அவனுடைய முகம் பூவாய் மலர்ந்தது. நிஜமாவா? அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என கூறியபடியே அழைத்து கொண்டு புறப்பட்டான். திலகவதி கூட அவ்வளவு மகிழ்ச்சி. 2 பேரும் ஒன்றாக வந்தது. திலகவதியை பார்க்கவுமே சுமித்ராவை அணைத்தபடி அழ ஆரம்பித்து இருந்தாள். திலகவதியின் கண்களும் லேசாக கலங்கி இருந்தது. இந்த அழுகை மகிழ்ச்சியால் வந்ததா அல்லது வருத்தத்தில் வந்ததா எதுவுமே குருவிற்கு புரியவில்லை. இந்த பொண்ணுங்க எப்போதுமே எதுக்காக அலறாங்கன்னே தெரியல என நினைத்து, போதுமா எதுக்கு இந்த கண்ணீர், அதுதான் வந்துட்டோமில்ல என்றார். இவன் பேச்சு எல்லாம் திலகவதிக்கு கேட்கவில்லை. ஏம்மா இவன் உன்னை திட்டுறானா கேட்கவும் ஆமாம் என்பது போல சுமித்ரா தலையாட்டினார். மா நான் வரல இந்த விளையாட்டுக்கு, 2 பேரும் சேர்ந்து என்ன அளவைக்க பிளான் போடுறீங்களா? நான் கடைக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன், பேசிக்கிட்டு இருங்க என விலகி இருந்தான். குரு திரும்ப வீட்டிற்கு வரும்போது மாலையாகி இருந்தது. திலகவதியின் முகமே சொல்லியது. இவர்கள் சேர்ந்து வந்தது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தந்திருந்தது என்பதை. சுமித்ராவிடம் இங்கேயே இருக்கிறியா, இல்லை உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் விடணுமா என்று கேட்க, அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்க என்று இவள் சொல்லவும் திலகவதியிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டான். தாயாரின் மகிழ்ந்த முகம் இவனையும் வேறு மாதிரி மாற்றி இருந்தது. முழுக்க முழுக்க இவளிடம் வம்பிழுக்கும் மனநிலையில் இருந்தான். சுமி, நான் செமையாக ஹாப்பியாக இருக்கிறேன். நாம் 2 பேரும் நாளைக்கு எங்கேயாவது போகலாமா? 2 இடம் முடிவு பண்ணியிருக்கிறேன், எங்கே போகலான்னு சொல்லு. எந்த இடம்? ஒன்று ஊட்டி, இன்னொன்று மங்கி ஃபால்ஸ். எங்கே போகலாம்? ஆனால் முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்குது. அவனது சிரிப்பை ஏதோ விஷமமாக யோசிக்கிறான் என்பதை சொல்ல, என்ன என்பது போல அவனது முகத்தை பார்த்தார். ஊட்டிக்கு போகலாம், கண்டிஷன் வெரி சிம்பிள். பெங்களூரில் மாதிரி நடுவில் தலையணையை வைக்கக்கூடாது. இவன் அப்படி சொல்லவும், நீ என்னடா இத்தனை நாள் இல்லாமல் இப்படி பேசுகிறானே என்பது போல பார்க்க முகத்தில் தெரிந்த குறும்பு இவளையும் தொற்றிக்கொண்டது. அடுத்த இடம்னா பெருசாக ஒன்றும் இல்லை. போகும்போது அங்கே சாப்பிட மக்காச்சோளம் விற்பாங்க. 5-6 வாங்கி கையில் தந்து அழைச்சிட்டு போவேன். சொல்லும்போதே எதையோ நினைத்து சிரித்தேன். உண்மையை சொல்லுங்கள், எதை நினச்சி சிரிக்கிறீங்க? கையில் இருக்கிற மக்காச்சோளத்தை குரங்கு எப்படி பிடுங்கி இழுக்கும்னு யோசித்தேன். ஒருவேளை இப்படி பிடிச்சி இழுக்குமோ என்று முன்பு போலவே தலைமுடியை லேசாக இழுக்க கொஞ்சம் பயம் வந்திருந்தது. இப்போது இவனுக்கு முன்பு போல அழுதுவிட்டால் என்ன செய்வது
என யோசிக்க இப்போது இவன் சொன்னதை கேட்டவள் சிரிக்க மட்டுமே செய்தாள். ஃப்ராடு என்றபடி இவனது முதுகில் 2 அடி அடித்தபடி இருவருக்கும் நடுவே மாற்றம் இயல்பாக நடக்க ஆரம்பித்திருந்தது.